நிறைய பேருக்கு வந்து ட்ரெண்ட் ஆகுற விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? எனக்குமே ரொம்ப பிடிக்கும். பட் ஆனா, அதுல வந்து சில பேர் வந்து போய் ரொம்ப மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் புலம்புறாங்க. அது என்ன அப்படின்றத அந்த வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இப்ப ஜெமினி ஏஐ அப்படின்றது பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதுல என்ன ஒரு விஷயம்னா, ஜெமினி ஏஐல நீங்க உங்களுடைய ஒரிஜினல் படத்த குடுத்து, எனக்கு வின்டேஜ் ஸ்டைல்ல அத மாத்தி குடு அப்படின்னா, அது வந்து மாத்தி குடுக்கும். அதுக்கு ஒரு கமாண்ட், கோட் எல்லாம் குடுத்தீங்கன்னா, அது வந்து அதுக்கேத்த மாரி மாத்தி குடுக்கும். அது வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, அத அப்படியே ஷேர் பண்ணி ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா, பயங்கரமா அத வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஒரு பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க ஃபோட்டோவ குடுத்துருக்காங்க. ஃபுல் பாடிய கவர் பண்ணி எனக்கு வின்டேஜ் ஸ்டைல்ல ஒரு சாரி வித் ஸ்லீவ்லெஸ் இன்னர்ஸோட எனக்கு வந்து அத குடு அப்படின்ற மாரி போட்டிருக்கு. அந்த பொண்ணுக்கு அந்த அவுட்புட் வந்து அப்படிதான் வந்திருக்கு. பட் அதுல என்ன ஒரு விஷயம்னா, அந்த பொண்ணோட லெஃப்ட் ஹேண்ட்ல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, மச்சம் இருக்கிற மாரி அது காட்டியிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு அழகுக்காகவோ, இல்ல அதுவே ஒரு டிசைன் பண்ணி குடுத்திருந்தா பரவால்ல. உண்மையிலே அந்த பொண்ணு கையில அந்த இடத்துல மச்சம் இருந்திருக்கு. அத வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஆப் வந்து கரெக்ட்டா ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ இததான் அந்த பொண்ணு போட்டுட்டு பாத்தீங்கன்னா, அந்த வீடியோல அவங்களுடைய சோசியல் மீடியா பேஜ்ல வந்து போட்டுட்டு, பயங்கரமா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இத யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருங்க. தெரியாம யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து எனக்கு ஒரு சேஃப்டி இல்லன்னு தோணுது. நீங்களும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாரி சொல்லிருக்காங்க. நம்ம ஆளுங்கிட்ட இருக்கிறது இதாங்க பிரச்சனை. ட்ரெண்ட் ஆகும்போது எல்லாம் பண்ணிற வேண்டியது. திடீர்னு ஒரு பிரச்சனைனா போட்டு அத போட்டு புலம்பிற வேண்டியது. ஸோ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான விஷயங்கள் வருதுன்னா, அதுக்கு பின்னாடி இருக்கிற டிராபேக்க கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா இந்த ஜெமினி ஏஐ பத்தி ஆப் வந்து நம்ம டிராபேக் செக் பண்ணும்போது என்னன்னா, உங்களோட டேட்டா வந்து வெளிய இருக்கிற கம்பெனிஸுக்கோ, இல்ல தேர்ட் பார்ட்டி பெர்சன்ஸுக்கோ போக அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி தான் போட்டிருக்காங்க. ஸோ இதனால என்னப்பா, இப்ப என்ட்ட கேட்கறது எனக்கு புரியுது. அப்படி பார்த்தா நான் வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதா? வந்து கூகுள் யூஸ் பண்ணக்கூடாதா? யூடியூப் யூஸ் பண்ணக்கூடாதா? இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாம் தானப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாத்துலயும் டேட்டா நாங்க வந்து பார்த்துட்டு தானே இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றது புரியுது. உண்மைதான். அதுலயும் டேட்டா போயிட்டு தான் இருக்கு. பட் அதுல எந்த அளவுக்கு நீங்க சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி மெஷர்ஸ் வந்து அதுல நீங்க எடுத்துக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய தகவல்கள், அதாவது உங்களுடைய டேட்டா வந்து பாதுகாக்கப்படும். இதுக்கெல்லாம் நம்ம வந்து போன்ல வந்து நம்ம செக்யூரிட்டி செட்டிங்ஸ் வந்து பயங்கரமா செட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா, உடனே போய் அதில் மாட்டிக்காதீங்க. அதை யோசிச்சுட்டு 1க்கு 4 தடவை யோசிச்சுட்டு நீங்க போய் வந்து அதுல போய் வந்து பண்றதா இல்லையான்னு முடிவு பண்ணிக்கங்க. இப்படி இருக்கிறனால என்னப்பா, சோ இப்ப இந்த இது போட்டோ போறனால என்னப்பா இதுல என்ன இருக்கு, என் போட்டோ தான் நான் ப்ரொஃபைல் பிக்சராகவே வச்சிருக்கேனே அப்படின்னு சொல்றீங்க. அதெல்லாம் எனக்கு புரியுது. பட் ஆனா அதுக்குமே சேஃப்டி மெஷர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லயும் வந்து ஃபேஸ்புக் எல்லாத்துலயுமே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஆப் யூஸ் பண்ணி போகும்போது வந்து ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா அந்த போட்டோ வேற யாராவது மிஸ்யூஸ் பண்ணி இன்னொரு பையனுக்கு நான் சேட் பண்றேன், உங்க உங்க ஃபேஸ்புக் போட்டு இன்னொரு பையனுக்கு நான் சேட் பண்றேன், இல்ல இன்னொரு பொண்ணுக்கு சேட் பண்றேன்னு அவங்ககிட்ட இருந்து காசு பறிக்கவோ, இல்ல வேற ஏதாவது வேலை பண்ணுவோ அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆல்சோ வந்து இதை வச்சு யார் போட்டோ பண்ணாங்களோ அவங்களே வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி பர்சன், இல்ல வேற ஏதாவது ஹேக்கரோ, இல்ல வேற எவனோ ஒருத்தனோ வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட பணம் பறிக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ரொம்ப 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 கவனமா இருங்க. யாரும் போய் இதுல மாட்டிக்காதீங்க.